வணக்கம், வெல்கம் டு பயோ விளாக். ஆல்கேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் ஆல்கேயோட புது சிலபஸை கொடுத்துருக்குறேன். பழைய சிலபஸும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு முக்கியமான சேஞ்சஸ் இருக்குது. முதலாவதா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் பைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக், அண்ட் ரெண்டாவதா சைனோபாக்டீரியா அதாவது கிளாஸ் சைனோஃபைசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக். இதை நம்ம ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்லேயே எல்லா கிளாஸஸையும் படிக்கும்போது, அதாவது சைனோஃபைசி, பேயோஃபைசி, குளோரோஃபைசி, ரோடோஃபைசி இதெல்லாம் மொத்தமாக பொதுவாக படிச்சிருந்திருப்போம். ஆனால் இங்கே சைனோபாக்டீரியாவை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி தந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு டாபிக் தவிர 98% அதே சிலபஸ் தான். ஸோ இந்த சிலபஸில் ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதன் மூலமாக எந்தெந்த டாப்பிக்கு அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவோட கடைசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பற்றின ஒரு அனாலிசிஸும் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். முதலாவதா 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஆல்கேல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இங்க முதல்ல கேட்டிருக்க கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எதில் குவாட்ரிஸ்குடேட் முறை ஆந்த்ரீடியம் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் நான் இங்க கொடுத்திருக்கிற மாதிரி கேரா தான். எதனால இதுக்கு கேரா ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்துடலாம் வாங்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிக்சர் கேராவோட ஆந்த்ரீடியத்தோட டயக்ராம். இந்த ஆந்த்ரீடியத்தை சுத்தி இருக்கக்கூடிய இந்த செல்ஸை ஷீல்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட என்லார்ஜ்டு டயக்ராமை தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஷீல்டு செல்ல இருந்து இங்க ஒரு தூண் மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது. இந்த தூணுக்கு மேனுபிரியம் அப்படின்னு பேரு. இந்த டயக்ராம்ல மேனுபிரியம் இங்க இருக்குது. ஸோ மொத்தமா ஒரு ஆந்த்ரீடியம்ல 8 ஷீல்டு செல் இருக்கும். ஒவ்வொரு ஷீல்டு செல்லும் ஒவ்வொரு மேனுபிரியமா உருவாக்கும். ஸோ மொத்தமா 8 மேனுபிரியம் இருக்கும். இந்த 8 மேனுபிரியமும் சென்டர்ல 8 பிரைமரி கேபிட்டுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருண்டையான அமைப்பை உருவாக்குது. இந்த பிரைமரி கேபிட்டுலம் அதே மாதிரி உருண்டையா இருக்கக்கூடிய செகண்டரி கேபிட்டுலம் உருவாக்கும். இந்த செகண்டரி கேபிட்டுலம்ல இருந்துதான் இந்த ஆந்த்ரீடியல் ஃபிலமெண்ட்ஸ் உருவாகுது. இங்க மொத்தமா ஒவ்வொரு செல்ஸும் 8 இருந்துச்சு இல்லையா? இங்க பாருங்க, சுந்தரலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் கேரா ஜெய்லானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல 8 செல்கள் இருக்கிறதுக்கு பதிலா 4 ஷீல்டு செல்லும் 4 மேனுபிரியாவும் அண்ட் 4 ஹெட் செல்ஸும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாரு கேரா ஜெய்லானிகா அப்படிங்கிற ஸ்பீசிஸ்ல. இங்க ஹெட் செல்ஸ் அப்படிங்கிறது பிரைமரி கேபிட்டலம்க்கு இன்னொரு பேரு தான் ஹெட் செல்ஸ். ஸோ இங்க எல்லாமே 4 செல்கள் காணப்படுறதுனால இத அவரு குவாட்ரிஸ்குடேட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குவாட்ரிஸ்குடேட் டைப் ஆஃப் ஆந்த்ரீடியம் கேரா ஜெய்லானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்ல தான் இருக்குது. இதுதான் சரியான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், கல்ஃப் வீட் இஸ், அதாவது மன்னார் வளைகுடா பகுதிகளில் காணக்கூடிய களை செடி அப்படின்னு எந்த ஆல்கேவை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சர்காசம் தான். இதுக்கான காரணத்தை பார்க்கலாம் வாங்க. சர்காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான பாசி பொதுவா வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அதிகமா காணப்படும். ஸோ இதனால தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம வளைகுடா பகுதிகளில் இந்த செடி அபரிமிதமா வளர்ந்து ஒரு களை செடி போல காணப்படுது. அதனால இத கல்ஃப் வீட் அப்படின்னு சொல்றாங்க. நெல் வயல்களில் இவற்றை சேர்ப்பதால் உற்பத்தியை பெருக்கலாம் அப்படிங்கிறது மூணாவது கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நாஸ்டாக் தான். ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றதன் மூலமா சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால அதிக அளவு ரைஸோட ஈல்டு நமக்கு கிடைக்கும்.
இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இங்க நாஸ்டாக் மட்டும் இல்லாம ஸ்பைருலினா, சிலிண்ட்ரோஸ்போமம், ஆசிலட்டோரியா பிரின்சப்ஸ், ஆசிலட்டோரியா ஃபார்மோசா, அனாபினா இது எல்லாமே ப்ளூ கிரீன் ஆல்கே தான். இதுவும் நாஸ்டாக் செஞ்ச அதே ரோலை செய்யுது. இந்த ஸ்பீசிஸையும் ரைஸ் ஃபீல்ட்ல ஆட் பண்றதன் மூலமா அதிக அளவு ஈல்டு எடுக்க முடியும். நாஸ்டாக்கோட சேர்ந்து இந்த எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு அது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அடுத்ததா நம்ம 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஆல்கைல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான வீடியோ மத்த டாபிக்குக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட விருப்பத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. அப்பனா தான் உங்களோட விருப்பம் என்னங்கிறது எனக்கு தெரியும். இங்க கேட்டிருக்கிற முதல் கொஸ்டின் விண்வெளி ஆராய்ச்சியில் பயன்படும் பாசி. இதுக்கான ஆன்சர் குளோரெல்லா அப்படிங்கிறது தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்பேஸ் டிராவல்ல பயன்படக்கூடிய ஆல்கே குளோரெல்லா பைரினோய்டோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் தான். இது மட்டும் இல்லாம சினிகோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸையும் ஸ்பேஸ் டிராவல்ல ஃபுட் சோர்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இத கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அடுத்த கொஸ்டின் இதுவும் ஆல்கையோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. அகார் அகார் இந்த பாசியில் இருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறது கொஸ்டின். இதுக்கு சரியான ஆன்சர் ஜெலிடியம் அப்படிங்கிறது. அகார் அகார நம்ம ஒரு சொலிடிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது திடப்படுத்தும் காரணி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது ஜெலிடியம் அப்படிங்கிற ஆல்கேல இருந்து கிடைக்கிறதோட அல்லாம கிராசிலேரியா அண்ட் ஜைகாட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகள்ல இருந்தும் கிடைக்குது. இதையும் கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கேராவின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வி கேராவோட கேஸ் ஸ்டடியில இருந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது கேராவை பத்தி ஸ்பெசிபிக்கா தனியா படிச்சாதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் குளோபியூல் அப்படிங்கிறது தான். இந்த படத்துல கேராவோட ரீப்ரடக்டிவ் பார்ட்டோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்குறோம். இங்க உருண்டையா இருக்கக்கூடிய இது மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், இத ஆந்த்ரீடியம்னு சொல்லுவாங்க. கேராவோட ஆந்த்ரீடியத்துக்கு குளோபியூல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதே போல இங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், இத ஊகோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஊகோனியத்துக்கு நியூக்யூல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த ரெண்டையும் அடிக்கடி டிஆர்பில மாத்தி மாத்தி கேட்டிருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஆல்கேல இருந்து என்னென்ன கேள்வி வந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அகெயின் இங்க கேட்டிருக்கிற முதல் கொஸ்டினும் ஆல்கேயோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஜப்பானில் நொரி எனப்படும் உணவு வகை இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த நொரி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பார்ப்பைரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்ல இருந்து தயாரிக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்ப்பைரா அப்படிங்கிறது தான். இங்க கேட்டிருக்கக்கூடிய ரெண்டாவது கொஸ்டின்ல ஆல்கேயோட சில பை ப்ராடக்டை தந்து இந்த பை ப்ராடக்ட் எந்த ஸ்பீசிஸ் ஆஃப் ஆல்கேல இருந்து நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க முதலாவதா ஆல்ஜினிக் ஆசிட், இது ஒரு எமல்சிஃபயரா பயன்படும். நம்மளோட டூத் பேஸ்ட், ஐஸ்கிரீம் இது எல்லாத்துலயும் இந்த ஆல்ஜினிக் ஆசிடை யூஸ் பண்றாங்க. இது லாமினேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கேல இருந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. ரெண்டாவதா கேராஜினன், கேராஜினன் சாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கேல இருந்து கிடைக்குது. இந்த சாண்ட்ரஸ் அப்படிங்கிற ஆல்கேக்கு ஐரிஸ் மாஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்ததா அகார் அகார், இது ஒரு சொலிடிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜெலிடியம்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு 1 மார்க்ல பார்த்தோம். ஜெலிடியம் மட்டும் இல்லாம ஜிகாடியானா, கிராசிலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்ல இருந்தும் அகார் அகார் ஐசோலேட் பண்ணப்படுது. அடுத்ததா குளோரல்லின், இது ஒரு ஆன்டிபயாட்டிக். இந்த குளோரல்லின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் குளோரெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் ஆஃப் ஆல்கேல இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க மூணாவது கொஸ்டின் ஆல்கையோட ஜெனரல் கேரக்டர்ல ரேஞ்ச் ஆஃப் தாலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்.
அங்க இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்க ஆல்கேல வெவ்வேறு தேலஸ் ஸ்ட்ரக்சரை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ஆஃப் ஆல்கே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பிக்சரோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கே அண்ட் யூலோத்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆல்கே. இந்த ரெண்டு ஆல்கேயும் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் தான் அண்ட் ரெண்டுமே மல்டி செல்லுலார் மல்டி நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர் தான். பட் இங்க பாருங்க, கிளாடோஃபோராவோட ஃபிலமெண்ட் நல்லா பிரான்ச் ஆகி காணப்படும், நிறைய கிளைகள் காணப்படுது. ஆனா யூலோத்ரிக்ஸோட ஃபிலமெண்ட்ல பிரான்ச்சஸ் கிடையாது. ஸோ யூலோத்ரிக்ஸ் ஒரு அன்பிரான்ச்டு ஃபிலமெண்ட், கிளாடோஃபோரா ஒரு பிரான்ச்டு ஃபிலமெண்ட். இதுதா பாண்டோரினா. இது ஒரு மொட்டைல் சீனோபியல் காலனி. இங்க ஃபிளாஜெல்லா இருக்கிறதுனால இத மொட்டைல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஒரு சீனோபியல் காலனில இங்க மியூசிலேஜ் மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த மியூசிலேஜ் மேட்ரிக்ஸ்ல நிறைய செல்கள் ஒன்னா ஒரு காலனி மாதிரி இருக்கும். இந்த டைப் ஆஃப் காலனிய நம்ம சீனோபியல் காலனின்னு சொல்றோம். அடுத்ததா அல்வா. அல்வா ஒரு ஃபோலியேசியஸ் தேலஸ், ரொம்ப தின்னா ஹேரி பேக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இத அல்வா லாக்டுகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாடோஃபோரா ஒரு பிரான்ச்ட் மல்டி செல்லுலார் மல்டி நியூக்ளியேட்டட் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூலோத்ரிக்ஸ் ஒரு அன்பிரான்ச்ட் மல்டி செல்லுலார் மல்டி நியூக்ளியேட்டட் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர். அல்வா ஒரு ஃபோலியேசியஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டோரினா ஒரு மொட்டைல் சீனோபியல் காலனி. அகைன் இந்த கொஸ்டினும் ஆல்கேயோட ஜெனரல் கேரக்டர்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. இங்க ஆல்கேயோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை கொடுத்து எந்த கிளாஸஸ் ஆஃப் ஆல்கே என்ன மாதிரியான ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறத மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் இதுல நீங்க கிளியரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். குளோரோஃபைசி ஸ்டார்ச் அப்படிங்கிற ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுது அண்ட் பேயோஃபைசியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் லாமினேரியன் அண்ட் மேனிட்டால் அண்ட் ரோடோஃபைசியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். பேசிலாரியோஃபைசில ஃபேட் அண்ட் ஒலிட்டின் தான் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலா இருக்குது. அடுத்ததா இந்த கொஸ்டினும் ஆல்கேயோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபியூனோரி எனப்படும் ஒருவித பசை இதிலிருந்து கிடைக்கிறது. இதுக்கான சரியான ஆன்சர் கிளியோபெல்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் ஆஃப் ஆல்கேல இருந்து தான் ஃபியூனோரி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளூ, அதாவது பசைய எடுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், காங்க்ரோசிரா நிலை காணப்படும் பாசி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வவுச்சீரியா அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் வவுச்சீரியா அப்படிங்கிற ஸ்பீசிஸை பத்தி டீட்டெயிலா ஸ்பெசிஃபிக்கா நீங்க படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். இத கேஸ் ஸ்டடி ஆஃப் வவுச்சீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க காங்க்ரோசிரா ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க வவுச்சீரியா அப்படிங்கிற ஆல்கே ஏகைனெட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை மூலமா பாலிலா இனப்பெருக்கம், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இங்க இந்த ஏகைனெட்டஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒன்னொன்னும் ஸ்பெரிக்கல் செல்ஸா ஃபார்ம் ஆகும். இது ஒன்னொன்னும் ஒன்னை விட்டு தனித்தனியா பிரிஞ்சு ஒரு புது டாட்டர் பிளான்ஸ ஃபார்ம் பண்ணும். பட் இங்க வவுச்சீரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஏகைனெட்டஸ் செல்ஸும் ஒன்னை விட்டு ஒன்னு தனியா பிரியாம பேரண்டோட மெம்பரேன்லயே அட்டாச்ட் ஆகி காணப்படுது. இப்படி இத பார்க்கும்போது காங்க்ரோசிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கே மாதிரியே இது இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜ காங்க்ரோசிரா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ காங்க்ரோசிரா ஸ்டேஜ் அப்படிங்கிறது வவுச்சீரியா பிளான்ட்ல காணப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா கேட்டிருக்கிற இந்த கொஸ்டின் ஆல்கேயோட ஜெனரல் கேரக்டர்ஸ்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஆல்கேல என்னென்ன மாதிரியான ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஸ்போர்ஸ் எல்லாம் அது ஃபார்ம் பண்ணுதுன்னு. சோ இங்க வேரியஸ் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸை கொடுத்து இந்த ஒவ்வொரு ஸ்போர்ஸும் எந்தெந்த ஸ்பீசிஸ் உருவாக்குது அப்படிங்கிறத மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளோடெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் ஆக்சோஸ்போரையும், எக்டோகார்பஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் ஜூஸ்போரையும்,
பேட்ரகோஸ்போர்மம் அப்படிங்கிறது கார்போஸ்போரையும், குளோரெல்லா ஆட்டோஸ்போரையும் ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாமே ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ். அடுத்ததா நம்ம 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஆல்கேல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அண்ட் 27 செப்டம்பர் 2019 நடந்த இந்த எக்ஸாம் தான் முதல்ல ஆன்லைன் மோட்ல நடந்த எக்ஸாம். இந்த கொஸ்டின் 2017ல ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டின் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. ஃபியூனோரி எனும் பசை இதிலிருந்து பெறப்படுகிறது. அங்க ஜீனஸோட நேம் மட்டும் கொடுத்திருந்தாங்க. இங்க ஸ்பீசிஸ எக்ஸாக்டா கொடுத்திருக்கிறாங்க. கிளியோபெல்டிஸ் ஃபர்கேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்ல இருந்து தான் ஃபியூனோரி அப்படிங்கிற க்ளூ அதாவது பசை கிடைக்குது. அடுத்த கொஸ்டின், பாலினப்பெருக்கம் இல்லாத ஆல்கா குடும்பம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க கீழே கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல பாலினப்பெருக்கம் அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லாத ஒரே குடும்பம் இந்த ஸ்டைகோனிமெட்டேசி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் தான். இந்த கொஸ்டின் ஆல்கையோட ஜெனரல் கேரக்டர்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பார்ட்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. வவுச்சீரியால இருந்து கேட்கக்கூடிய 2வது கொஸ்டின் இது. இந்த கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்றதுக்கு வவுச்சீரியாவோட ஸ்பெஷல் கேரக்டர் அதாவது வவுச்சீரியாவை பத்தின டீடைல் ஸ்டடி நீங்க படிச்சிருந்தாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இங்க கீழே இருக்கக்கூடியதுல எந்த கேரக்டர் வவுச்சீரியாவை பொறுத்த வரைக்கும் சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது ஒரு ரோடோஃபைசின்னு கொடுத்திருக்கிறாங்க. இல்ல வவுச்சீரியா சாந்தோஃபைசியே அப்படிங்கிற கிளாஸை சார்ந்தது. அண்ட் இங்க ஐசோகாமஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தப்பு தான். வவுச்சீரியால ஊகேமஸ் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் காணப்படும். 3வதா, வவுச்சீரியால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஏசெக்சுவல் ஸ்போர் அதாவது ஜூஸ்போர் இதுல பல கசையிலை காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான ஆன்சர். 4வதா, வவுச்சீரியா ஆக்சோஸ்போரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல நம்ம ஆப்ஷன் சில பார்த்த மாதிரி வவுச்சீரியா ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர் மூலமா தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சர்காசத்தோட கேஸ் ஸ்டடி அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்ல இருந்து கேட்கக்கூடிய 2வது கேள்வி இது. சர்காசத்தோட முதல் நிலை கிளை அதாவது பிரைமரி பிரான்ச்ல இருந்து உருவாகக்கூடிய மலட்டு குடுவை அதாவது ஸ்டெரைல் பிளாஸ்க் இதுக்குரிய பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இங்க நான் படத்துல கொடுத்திருக்கிறது தான் அந்த ஸ்டெரைல் பிளாஸ்க். இது இனப்பெருக்கத்துல ஈடுபடாது, அதனாலதான் இத மலட்டு குடுவைன்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கிரிப்டோபிளாஸ்டுகள் அப்படிங்கிறது தான். அடுத்ததா 2022ல நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம். இது 15 பிப்ரவரியில நடந்திருக்குது. இந்த டிஆர்பி எக்ஸாம்ல ஆல்கேல இருந்து எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. சோ இது நீங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பார்ட்லயும் இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. மொத்தம் 110 கொஸ்டின், 10 யூனிட் இருக்குது. சராசரியா ஒரு யூனிட்ல இருந்து 10 கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில யூனிட்ல இருந்து அதிகமான கேள்வி கேட்கலாம், ஒரு சில யூனிட்ல கேள்வி கேட்காமையே கூட இருக்கலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஆல்கேவை பத்தி நீங்க படிக்கும்போது கீழே இருக்கிற இந்த 5 டிஃபரெண்ட் டாபிக்கையும் நீங்க கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆல்கே அதாவது ஆல்கேயோட பொது பண்புகள். இதுல ஆல்கேயோட ஹேபிடட், ரேஞ்ச் ஆஃப் தாலஸ் ஆர்கனைசேஷன், செல் ஸ்ட்ரக்சர், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இப்படி ஒட்டுமொத்த ஆல்கேயோட பொது பண்புகளை பத்தி தந்திருப்பாங்க. சோ இதுதான் ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆல்கே. மொத்தமா 5 வருஷ கொஸ்டின்ல 2 வருஷத்துல இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அண்ட் 2017ல இதுல இருந்து 3 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 2வதா நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆல்கே அதாவது ஆல்கேல இருக்கக்கூடிய சைனோஃபைசி, குளோரோஃபைசி, பேயோஃபைசி, ரோடோஃபைசி, சாந்தோஃபைசி, பாசிலாரியோஃபைசி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 முக்கியமான கிளாஸஸ். இந்த ஒவ்வொரு கிளாஸோட ஜெனரல் கேரக்டர்ஸை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடைசி 5 வருஷத்துல இந்த இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ்ல இருந்து எது பெருசா எந்த கேள்வியும் கேட்கல.
ஆனா இதுக்கு முந்தைய வருடங்கள்ல, அதாவது 2013க்கு முன்னாடி இதுல ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த வருஷம் உங்களோட புது சிலபஸ்ல கிளாஸ் சைனோஃபைசிய ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியே கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் நீங்க சைனோஃபைசில இருந்து கண்டிப்பா கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். அந்த கிளாஸை கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. மூணாவதா ஆல்கேல கேஸ் ஸ்டடி ஆஃப் ஆல்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 6 முக்கியமான கிளாஸஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த 6 கிளாஸ்ல வரக்கூடிய ஸ்பீசிஸ், ஒரு சில முக்கியமான ஸ்பீசிஸை பத்தி டீட்டெயிலா படிக்கணும். உதாரணமா சைனோஃபைசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நாஸ்டாக், ரிவுலேரியா அப்படிங்கிற ஸ்பீசிஸை பத்தி டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. குளோரோபைசி அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ், யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, கேரா இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் டீட்டெயிலா படிக்க வேண்டியது வரும். அண்ட் இதே போல பேயோஃபைசி, ரோடோஃபைசி, சாந்தோஃபைசில வவுச்சீரியா அண்ட் பேசிலரியோஃபைசில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்னு தெரியக்கூடிய சில ஸ்பீசிஸை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஆல்கேல இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான், அதாவது பொருளாதார முக்கியத்துவம். இப்ப நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும் போதே நான் சொல்லியிருப்பேன், அடுத்தடுத்து இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. கடைசி 5 வருஷத்துல இந்த 4 வருஷம் தொடர்ச்சியா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுவும் 2015-17ல 2-3 கொஸ்டின் கூட இதுல இருந்து கேட்டிருக்கிறாங்க. மொத்தமா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து தான் 7 கொஸ்டின் இந்த கடைசி 5 வருஷத்துல கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா ஆல்கேல நீங்க படிக்க வேண்டிய 5வது டாபிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே. இங்க உங்களுக்கு புது சிலபஸ்ல எஃப்இ ஃப்ரிட்ஜோட கிளாசிபிகேஷனை பத்தி தந்திருக்கிறாங்க. இந்த கிளாசிபிகேஷன் டாபிக்ல பெருசா எதுவும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்காது. ஃப்ரிட்ஜ் எந்த வருஷம் ஆல்கேவை கிளாசிஃபை பண்ணாரு, இந்த கிளாசிபிகேஷனை அவர் எந்த புக்ல பப்ளிஷ் பண்ணாரு, எத்தனை கிளாஸஸா ஆல்கேய பிரிச்சிருக்கிறாரு, எதை அடிப்படையா வச்சு இந்த கிளாஸஸை அவர் பிரிச்சாரு, இது மாதிரியான பாயிண்ட்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே இந்த கிளாசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா இங்க நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது முதல்ல நான் சொன்ன 4ம் அண்ட் அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டனா கேஸ் ஸ்டடி அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், இந்த 2யுமே ஆல்கேல கவனமா படிச்சுக்கோங்க. ஸோ நான் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஆல்கேல இருக்கக்கூடிய இந்த டாபிக்கை நீங்க படிச்சாலே இந்த டாபிக்கை நீங்க தரவா முடிச்சிருவீங்க. பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.